ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம இன்னைக்கு மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். மீன ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் ஜென்மத்துல ராகு 7ல கேது படாத பாடு பட்டுட்டோங்க. முக்கியமா இந்த குடும்பத்துல இருந்து நிறைய சண்டையெல்லாம் வந்திருக்கும். கூட்டு தொழில் பண்ணக்கூடாது, இருந்தாலும் பண்ணுவாங்க. அந்த பண்ற இடத்துலயும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். ஜென்ம ராகு சொல்லவே வேண்டாம். எந்த விஷயத்திலையும் முடிவெடுக்காத தன்மையை கொடுத்துருக்கும். இது எல்லாமே அப்படியே மாறிடுங்க. அப்படியே டவுன்ல இருந்து ஒரு அப்பு இப்ப போக போறீங்க. 6 கேது கொஞ்சம் உடல்நிலையில பிரச்சனைகள் கொடுத்தா கூட பெரிய அளவுல பிரச்சனைகளை கொடுக்க போறது கிடையாது. ஐயோ 6ல கேது வராரே, அறுவை சிகிச்சை கொடுப்பாரா, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்ற நிலைப்பாடுகள்லாம் இப்போ உங்களுக்கு இல்லைங்க. நிச்சயமாக இந்த ராகு கேது பெயர்ச்சியானது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. வெளிநாடு வாய்ப்பு உங்களை தேடி வரும். கண்டிப்பா வெளிநாட்டுக்கு போக போறீங்க. 12ல ராகு வேலைக்காகவோ இல்ல தொழிலுக்காகவோ இல்ல படிப்புக்காகவோ ஏதோ ஒண்ணு நீங்க ஃபிளைட் ஏறி தாங்க ஆகணும். கண்டிப்பா ஏறதாங்க போறீங்க. பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. விசா அப்ளை பண்ணுங்க, கிடைக்கும். கிளம்பி போயிட்டே இருங்க. வேலையில சேருங்க. வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நிலைக்கு வாங்க. கேதுவானவர் 6ல இருக்கிறதுனால சில நேரங்கள்ல வேலையில இடமாற்றத்தை கொடுப்பாரு. இல்ல அப்படின்னா வேலையே மாத்தி கொடுத்துருவாரு. ஆனா வேலையில மாற்றம் ஏற்படும். நல்ல வேலையா கொடுப்பாருங்க. அதனால அதுலயும் நீங்க கவலைப்பட வேண்டாம். இதுவரையிலும் விலகி இருந்த சொந்தங்கள் மீண்டும் உங்களிடம் வந்து சேரும். உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நண்பர்கள் வகையில பெரிய ஹெல்ப் எல்லாம் கிடைக்குங்க. கொஞ்சம் யாரோடையும் அளவோடையும் கவனத்தோடையும் பழகிறது நல்லது. இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சிருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறதும் ரொம்ப நல்லது. இந்த நேரத்துல இதெல்லாம் போக உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகரிக்கும். இந்த ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கிறதுனால என்ன ஆகும்னா, நீங்களாகவே போய் இந்த கோவில்ல உழவார பணிகள் செய்யறதோ இல்ல திருப்பணிகள் செய்யறதுக்கு நன்கொடைகள் கொடுக்கறதோ செய்வீங்க. அதன் மூலமா உங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும். உங்க பேர் அந்த கல்வெட்டுல வரும். இப்ப இந்த நிலையெல்லாம் உங்களுக்கு இப்ப இருக்கு. ஸோ இந்த ராகு கேது பெயர்ச்சி எனக்கு இப்படி ஆகுமா அப்படி ஆகுமான்றதை விட நல்லா இருக்கு அப்படின்ற நம்பிக்கையோட எந்திரிச்சு நடங்க. உங்களுடைய வேலைகள் ஈஸியா முடியும். நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை கிடைக்கும். இல்லை அப்படின்னா சிலர் ஆன்சைட்ல வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். எதுவுமே இப்ப நடக்குங்க. எதுவுமே நடக்காது அப்படின்ற நிலை இப்போ உங்களுக்கு இல்லை. 6 கேது நன்மை மட்டும்தாங்க செய்வாரு. வேலையை விட்டு தூக்குனா கூட நல்ல வேலையை உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் கொடுப்பாருங்க. ஸோ இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு நல்ல பெயர்ச்சியாகத்தான் இருக்க போகிறது. இது வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கும். பேசாம இருந்திருப்பீங்க. நான் என் புருஷன் கூட பேசியே 10 மாசம் ஆகுது, என் பொண்டாட்டி கூட பேசியே 1 வருஷம் ஆகுதுன்னு சொன்னவங்க எல்லாரும் இப்ப போய் உட்காந்து போன 1 வருஷத்து கதையே உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவீங்க. புதுசா சேமிப்பு திட்டங்கள்லாம் ஆரம்பிப்பீங்க. ஒரு ஆர்டி எல்லாம் போடுவீங்க, எஃப்டி எல்லாம் இப்ப பண்ணுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். வேலையில ஒரு வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல தகவல்கள் சேருங்க. இதெல்லாம் உங்களுக்கு இப்ப நடக்க போகுது. இதுல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல லைட்டா கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா போதும். அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் சரியாகிடும். பெரிய அளவுல அகலக்கால் வைக்காம ஜென்மத்துல சனீஸ்வரன் இருக்கிறத கவனத்துல மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். நிச்சயமாக இந்த 1.5 வருடம் உங்களுக்கு சமூகத்துல மிகப்பெரிய அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மென்மேலும் ஒரு உயர்வு கிடைப்பதற்கும் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்றங்கள் கிடைப்பதற்கும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, திருப்பாம்புரத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு வண்டார் பூங்குழலி சமேத பாம்புரேஸ்வரரை வழிபாடு செய்துட்டு வாங்க. நிச்சயமாக இந்த ராகு கேது பெயர்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். வெளிநாட்டுல செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கும். இதுவரையிலும் நம்ம சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா பொது பலன் தாங்க. உங்க ஜாதகத்துல ராகு கேதுக்கள் எந்த கிரகங்கள் மீது வருகிறார்களோ, அதாவது கும்பத்திலையும் சிம்மத்திலையும் என்ன கிரகங்கள் இருக்கின்றதோ அதை பொறுத்து இந்த பலன்களானது மாறும். அதனால உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட காட்டுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்ப்பதற்கும் மற்றும் பிரசனம் பார்ப்பதற்கும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.